வணக்கம் மக்களே. ஃபைனலா பாத்தீங்கன்னா Oneplus அவங்களோட Nord போன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த போனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த போன் பூர்த்தி பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பாவே பூர்த்தி பண்ணுச்சு. பட் ஒரு ரெண்டு விஷயம் தான் எனக்கு இந்த போன்ல பிடிக்காத ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 5G. ஆக்சுவலா எனக்கு 5G பிடிக்காதுன்னு இல்ல, பட் இந்த போன்ல 5G கொடுக்கறதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு மிட் ரேஞ்ச் போன் தான் லான்ச் பண்ணாங்க. இதுல நம்ம 5G எதிர்பார்க்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸரோட தான் கண்டிப்பா 5G வாங்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. பட் 765 5G வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இவங்களே தனியா பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. சோ இந்த 5G தவிர்த்து இருந்தா ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ஒரு கன்சியூமரா அது ஒரு பாசிட்டிவா இருந்திருக்குமே தான் எனக்கு தோணுச்சு. செகண்ட் என்னன்னா இதோட டிசைன் தான். இந்த போனை பாத்தீங்கன்னாலே ஒரு Realme 6 Pro ஃபீல் தான் எனக்கு வருது. கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான் இருக்கு. ஜென்ரலாவே Oneplus வந்து அவங்களோட டிசைனை நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பாக்குறது கொஞ்சம் லுக்கா இருக்கிற மாதிரி நல்ல டிசைனா தான் கொடுப்பாங்க. இதோட புரோட்டோடைப் கூட அந்த Oneplus-ஓட ஃபவுண்டர் வந்து MKBHD இன்டர்வியூல காமிச்சாரு. அந்த போன்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு. பட் ஃபைனலா இந்த போனோட டிசைன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இந்த போனோட டிசைனை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் பாடி தான் Gorilla Glass 5 கவர் பண்ணிருக்காங்க. சைடு வந்து பிளாஸ்டிக் தான். பட் நான் அதை பெருசா கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட வச்சுக்கலாம் பிரைஸ் கட்டுக்காக. மத்தபடி எல்லா ஸ்பெக்குமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து அந்த டிஸ்பிளே தான். இதுல 6.44 இன்ச் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேன்றனால கலர்ஸ் எல்லாம் பஞ்சியா இருக்கு. முக்கியமா பிளாக்ஸ்ல இன்னுமே பிளாக்கா தெரியும். சோ கேமிங்கா இருந்தாலும் சரி, மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சரி, இந்த டிஸ்பிளே வந்து சூப்பரா இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போன் எல்லாமே 6.7 இன்ச் வரைக்குமான பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இந்த 6.4 இன்ச் வரும்போது கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும். இன்னுமே இது பெரிய டிஸ்பிளே தான். பட் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுக்குறாங்க. எக்கனாமிக்ஸ்மே பாத்தீங்கன்னா 8.2 mm தான் திக்னஸ். கிட்டத்தட்ட ஒரு 180 கிராம் தான் வெயிட். சோ ஹேண்ட்ல வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த போன் நல்லா காம்பாக்டா இருக்கும். 1080p தான் ரெசல்யூஷன். பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்ததுனால போன் வந்து ரொம்பவே ஃப்ளூயிடா ஸ்மூத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே Oneplus போன்ஸ்ல ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் OS தான். Oneplus இந்த அளவுக்கு ரீச் ஆனது, இவ்வளவு சேல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஆக்சிஜன் OS தான். இதுலயுமே Android 10 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சிஜன் OS 10 கொடுத்துருக்காங்க. அந்த Oneplus 8 சீரிஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ஆக்சிஜன் OS பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக்கான Android OS தான். லைட்டா கொஞ்சம் அதிகமா ஃபீச்சர் கொடுத்துட்டு ஆப்டிமைசேஷன் செம்மையா பண்ணிருப்பாங்க. அதனாலவே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இதுல ஸ்னாப்டிராகன் 765G தான் கொடுத்துருக்காங்க. மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். Adreno 620 GPU கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆக்சிஜன் OS பிளஸ் 90 Hz இந்த ப்ராசஸரோட சேரும்போது உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் போன் யூஸ் பண்றோன்ற ஃபீலே இருக்காது. அட்லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வகையில ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஆக்சிஜன் OS-ஓட பெரிய பிளஸே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நாங்க கன்ஃபார்மா சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த போனுக்கு அதே மாதிரி வரும்னு எதிர்பார்க்கலாம். Oneplus-ஓட ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது மெயினா அவங்க கேமராக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப இருக்கிற கேமராவோட இன்னும் ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் சாஃப்ட்வேர் வரப்ப கிட்டத்தட்ட A கிரேடே கொடுத்துடலாம். பட் நான் பயந்துகிட்டே இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேமராஸ். ஏன்னா Oneplus-ஓட பிளாக்ஷிப் போன்ல கூட B கிரேட் அளவுக்கான கேமராஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க பிளாக்ஷிப் லெவல் கேமராண்டு. பட் B கிரேட் அளவுக்கு தான் அந்த கேமராஸ் இருக்கும். இப்ப அவங்களே ஒரு மிட் ரேஞ்ச் போன் சொல்லி ஒரு போன் லான்ச் பண்றப்ப இன்னுமே கேமராவை டவுன் கிரேட் பண்ணி தான் கொடுப்பாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்ல. இதுல சோனியோட IMX586 மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான சென்சார். இது பாத்தீங்கன்னா Oneplus 8ல இருக்க சேம் சென்சார் தான். 8 Pro கிடையாது, 8ல இருக்க சேம் சென்சார். சோ இதுல இருந்து வர போட்டேஜ் எல்லாமே தாறுமாறா இருக்கும். மெயின் கேமரால இருந்து வர போட்டேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். லோ லைட்ல லைட் அடி வாங்கும். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராவா இது இருக்குன்றதுல எந்த சந்தேகமே இல்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் நம்ம எதிர்பார்த்ததுதான். தேர்ட் பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார். இதுவுமே நாம எதிர்பார்த்ததுதான். ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க எல்லா போன்ஸுமே 4 கேமரா 5 கேமரா கொடுக்குறாங்க. சோ நாங்களும் 4 கேமரா கொடுக்கணும்ன்றதுக்காகவே அவங்க இத்தனை சென்சார் வச்சுட்டு இத்தனை கேமரா கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அல்ட்ரா வைட்லயே மேக்ரோ கேமரா கொடுக்க முடியும். பட் 4 கேமரான்ற எண்ணிக்கைக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. 32 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா. அது செல்ஃபி கேமராவா இருந்தாலுமே சோனி சென்சார், சோனியோட IMX616 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பாத்தீங்கன்னா செல்ஃபி சூப்பரா இருக்கும். அந்த செல்ஃபி காம்போவுக்கு நல்ல டீடைலா ஷார்ப்னஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இது பேக்ல இருக்க அல்ட்ரா வைட் அளவுக்கு வைடா இருக்காது. கிட்டத்தட்ட 105 டிகிரி தான் வேர்ல்டு வைடா இருக்கும். பட் 2 பேர் செல்ஃபி எடுக்கிற இடத்துல 4 பேர் செல்ஃபி எடுத்தா ஒரு நல்ல ஆப்ஷன் தானே, நல்லா தான் இருக்கும். வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ 4K 30 வரைக்கும் பேக்ல எடுத்துக்க முடியும்.
ஃப்ரண்ட்ல 1080p 60 வரைக்கும் எடுத்துக்க முடியும். இது நல்ல ஆப்ஷன் தான். பட் 4K 60 கொடுக்காத ஒரு ஏமாற்றம் தான். அதுக்கு OnePlus குறை சொல்ல முடியாது. ஏன்னா Snapdragon 765 அவ்வளவுதான் முடியும். கேமராஸை பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே கொடுத்துருவாங்க. அதனால கேமராஸை பத்தின பயம் உங்களுக்கு தேவையில்லை. பேட்டரி லைஃப் வரப்பதான் இந்த போன்ல 4115 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. 8.2 mm திக்னஸ், 150 கிராம் வெயிட்ல இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்தது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ 4100 mAh இருக்கிறதுனால பேட்டரி லைஃப் ரொம்ப அதிகமாக வரும்ல எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் 90 Hz வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணாலுமே 1080p தான் ரெசல்யூஷன். ஸோ கண்டிப்பா ஒரு நாள் வரைக்கும் தாங்கும். பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வாட் சார்ஜ் 30T கொடுக்குறாங்க, 30 வாட் சார்ஜர். இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல 70% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பேட்டரி லைஃப்க்கு நான் A+ கொடுத்துருவேன். OnePlus பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களோட எல்லா போன்ஸ்லயுமே கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த போன்லயுமே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர். இப்ப நார்மலா இருக்கும்போது சைலண்ட் மோட்ல போடணும், வைப்ரேட் மோட்ல போடணும்ன்றப்ப ஒவ்வொரு தடவை நோட்டிபிகேஷன் இறக்க தேவையில்லை. இந்த பட்டனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எந்த போன்லயுமே கிடையாது. இதை கொடுத்தது ஒரு நல்ல ஆப்ஷன். செகண்ட் பாத்தீங்கன்னா நோ SD கார்டு ஸ்லாட். கண்டிப்பா OnePlus எந்த போன்லயுமே பாத்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட்டே கிடையாது. 2 சிம் போட்டுக்கலாம், பட் மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. மூணாவது பாத்தீங்கன்னா 3.5 mm ஹெட்போன் ஜாக். தரமான சம்பவம். நான் இதை எதிர்பார்த்ததுதான். 3.5 mm ஹெட்போன் ஜாக் கொடுக்கல. இனிமே யாராவது ஹெட்போன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்னு டைப் சி ஹெட்போன் வாங்க, இல்லைன்னா வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்போனுக்கு மூவ் ஆயிக்குங்க. ஏன்னா இனிமே மிட் ரேஞ்சிலுமே பாத்தீங்கன்னா 3.5 mm ஹெட்போன் ஜாக் பாக்குறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுல AMOLED டிஸ்பிளே இருக்கனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துறாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துறாங்க, பட் அது கொஞ்சம் லவுடாவே இருக்கு. LPDDR4X ரேம் கொடுத்துறாங்க எல்லா வேரியன்ட்லயுமே. அது மட்டும் இல்லாம UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப்புமே கொடுத்துருக்காங்க. பிரைசிங் வரும்போது OnePlus ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த போன் குளோபலா லான்ச் ஆகும்போது 8GB RAM 128GB தான் பேஸ் வேரியண்டா இருக்கு எல்லா நாட்டிலுமே. பட் இந்தியாவுக்காகவே பாத்தீங்கன்னா 6GB RAM 64GB வேரியண்ட கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ள தான் நான் ஒரு போன் வாங்குவேன் அப்படின்னு இருக்கிறவர் கூட 25,000 ரூபாய்க்கு ஒரு OnePlus போன் அவைலபிளா இருக்கிறப்ப நான் ஒரு 5,000 ரூபாய் கூட போட்டு அந்த போனை வாங்கிக்கிறேன்னு நினைப்பாங்க. அதுக்காகத்தான் 6GB RAM 64GB வேரியண்டோட பிரைஸ 25,000 ரூபாய்க்கு இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இது இல்லாம 8GB RAM 128GB வேரியண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB வேரியண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்குமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் தான் சேல்க்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம சேனல்ல அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இருக்கு. சோ மறக்காம செக் பண்ணுங்க. அந்த சேல்லையுமே கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ் வேரியண்டான 6GB RAM 64GB வேரியண்ட் வந்து ஒன்லி பிளாக் கலர்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அது பெரிய டீல் கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த ப்ளூ கலர் வந்து அவ்வளவு பிடிக்கல. பட் அந்த போனோட சேல் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மத்த 2 வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4th இருந்தே சேலுக்கு வரும் Amazon and OnePlus.comல. நான் யாருக்குமே அந்த 12GB RAM 256GB சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மேபி உங்களுக்கு நான் 2 வருஷத்துக்கு மேல போன் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து ஹையர் ஸ்டோரேஜ் வேணும்ன்றவங்க மட்டும் அந்த வேரியன்ட்டுக்கு மூவ் பண்ணுங்க. பட் 12GB ரேம்காக போகாதீங்க. மத்த எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் தான். 28 அந்த 64GB சொல்ல மாட்டேன்ற பாத்தீங்கன்னா இதுல SD கார்டு ஸ்லாட் கிடையாது. அதுவும் இல்லாம பவர்ஃபுல்லான கேமராஸ் கொடுத்துருவாங்க. நிறைய போட்டேஜ் எடுப்பீங்கன்னா கண்டிப்பா அந்த 64GB உங்களுக்கு பத்தாது. அப்படி இருக்கும்போது ஒரு 128GB இருந்தாதான் கரெக்டா இருக்கும். நான் எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்றது 8GB RAM 128GB வேரியன்ட் 28,000 ரூபாய்க்கு உண்மையிலே செம்ம ஒருத்து. கண்ண மூடிட்டு வாங்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த மிட் ரேஞ்சில் ஒரு போன் வாங்கணும்னு அடுத்த மாசமே பிரைஸ் டிராப் ஆகும், இல்ல வேற போன் லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த போன் வாங்கினா ஒரு 6 மாசத்துக்காச்சும் அந்த மாதிரி கவலை எதுவுமே இல்லாம இருக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.